ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம சாட்டர்டே சண்டே 2 நாட்கள் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 2 நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு 100 ருபீஸ் பண்ணிவிட்டு கேட்டிருந்தாங்க கேள்வி. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது எப்போ அப்படின்னா லைவ் சேட்டிங் நம்ம பண்ணுறோம். சாட்டர்டே சண்டே, சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கும் நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இலவசமாக தான். ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் ஜாதகத்துக்கு பலனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் அது இல்லாமல் தான் சூப்பர் சாட்டுங்கிறது. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சருங்கிற மாதிரி. ஸோ பேமெண்ட் மினிமம் 100 ருபீஸ்க்கு 2 கேள்விங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அதில் தான் 2 பேர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேர் ஜானகின்னு சொல்லிட்டு. ஸோ டேட் ஆஃப் பர்த் 7/9/88 காலையில் 11:10 AM மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான கேள்வி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துலாம். இதுதான் உங்களுடைய ஜாதகம். ஜாதகம் விருச்சிக லக்னம் அண்டு கடக ராசி, பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை கேது திசை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கேது திசையை மிக சிறப்பான திசை. அரசு வேலை யோகத்துக்கெல்லாம் அப்பெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னு தெரில. அரசு வேலையை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படியே கேது திசையில் கொடுத்துருக்கணும். இப்போ சுக்கர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சுக்கர திசையில் சுக்கர புத்தி இப்போ ஓடிட்டு இருக்குது 2028 மே வரைக்கும். ஓகே. ஸோ அதனால் சுக்கரன் இந்த திசை என்ன பண்ணும்? கேது திசை தான் சூரியனுடைய வீட்டில் சூரியனோடு மிக நெருக்கத்தில் நிற்பது மிக சிறப்பு. அப்போ சூரிய திசையோட பலனை அப்படியே அந்த கேது திசை பண்ணும். அப்போ அன்னைய காலகட்டம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உண்டு. அப்போ தான் முடிஞ்சிருக்குது. இந்த வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் அரசு வேலை கிடைக்குமான்னு இப்போ கேள்வி கேட்குறாங்க. ஸோ எனிவே இப்போ சுக்கர திசை சுக்கர புத்தி போகுது. இந்த சுக்கரன் உங்களுக்கு சனிசாரம் வாங்கி அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகி நிற்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வீட்டில் நிம்மதிங்கிறது ஒரு குறைவான அமைப்பை தான் காட்டுது. அதனால தான் நான் நிறைய ப்ராப்ளம், ஒருத்தருக்கு நிம்மதி இல்லை, பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னா அவருடைய சுகம் கெடுது. அப்போ சுகம் இல்லை அப்படின்னா அந்த சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு அண்ட் சனி பார்த்த ராகு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ 4ஆம் இடம் இல்லை, 4ஆம் இடம் நல்லா இல்லை. ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது 4ஆம் இடம் இவர்களுக்கு சுகம் கொடுக்கல அப்படிங்கிறதான் காட்டுது. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கான காரணம் இதுதான் நான் சொல்லிடுறேன். அடுத்ததான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர திசை. சுக்கரன் 7 மற்றும் 12ஆம் பாவத்தில் நீர்ராசியில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ப்ரைவேட்டாக தனியாக ஒரு வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், அது போன்ற அமைப்புகள்லாம் உண்டு. சுக்கரசி சிறப்பாக இருக்கும். சனிசாரம் வாங்கி நிற்கிறது. அப்போ வேலை வாய்ப்பு உண்டு. இந்த வருடம்லாம் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போல்லாம் உண்டு. அரசு வேலைக்குன்னா இன்னைய காலகட்டம்ல சூரிய புத்தி வரணும் 2028. அன்னைய காலகட்டம் ஏஜ் லிமிட்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது ஒன்று. சரியா? ஸோ அதனால அரசு வேலை யோகம் இருக்கான்னா இருக்கு. ஆனால் அது எப்போ கிடைக்கும்னா இது வரைக்கும் நடந்த கேது திசையில ஏன் ட்ரை பண்ணலன்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. சரி, அப்போ கேட்டு அப்போ எனக்கு கிடைச்சி எனக்கு மார்க் கம்மியாக போகுது கிடைக்கல அப்படின்னா எகைன் மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வினா இப்போ இல்லை அப்படிங்கிற ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அதனால் ஆனால் சுக்கர திசை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? நன்றிங்க. அடுத்ததாக என்ன ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா, சோலை கொடி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் குருஜி, என் தம்பிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து சுக்கரன் திசை நடத்துது, ஆயுள் கண்டம் உண்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் ஆஃப் பர்த் 9/3 மார்ச் மாசம் 9/3/79. ஸோ டைம் 1:30 பிற்பகல், 1:30 PM டைம். ஒரே ஒரு நிமிடம். 1:30 PM செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. எஸ், செங்கல்பட்டு எடுத்தாச்சு சார். ஸோ
அதனால சோலைக்குடி உங்களுடைய ஜாதகம், உங்க தம்பியோட ஜாதகம் சொல்லிக்கிறீங்க. 9/3/79 1:30 PM செங்கல்பட்டு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து என்ன சார் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார் பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? ஜாதகம் சிறப்பா இருக்கே, அப்புறம் ஏன் பயம்? ஜாதகம் வருது பாருங்க. மிதுன லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் உங்களுக்கு பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், அவரும் பூச நட்சத்திரம், இவங்களும் பூச நட்சத்திரம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நட்சத்திரமும் பூச நட்சத்திரம். 11 மணி முடிஞ்சிருச்சு, முன்ன பின்ன இருக்குது. எப்படி பாருங்க, கோச்சாரம் நம்மளுடைய சம்பவங்களை தீர்மானிக்குது. நம்ம சொல்லுவோம், நம்ம எந்த ஒரு சம்பவங்களோடு நம்ம நெருக்கமா நடந்துகிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரண கர்த்தா, எதுவுமே எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு காரியம் இல்லைம்பாங்க. இப்ப நான் ஒரு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்ப அதற்கான காரக அமைப்புகள் அந்த நட்சத்திர தொடர்பு இருக்குது. இன்னைக்கு பூச நட்சத்திரம் 11:30 முடியுது. கரெக்டா பூச நட்சத்திரத்திலேயே 2 ஜாதகம் எனக்கு நான் பார்க்க வர்றேன். ஓகே, இந்த மெத்தட்லாம் வருது இன்னைக்கு. சரி, ரைட். இவருடைய ஜாதகம் இதுதான். ஜாதகத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை சுக்கிர திசை தான் போயிட்டு இருக்குது. சுக்கிர திசை 2019 போயிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் கவலை? இப்ப சந்திரனுடைய புத்தி செப்டம்பர் வரைக்கும் போகுது. சுக்கிர திசை, சந்திர புத்தி, சந்திரன் சனிசாரம் வாங்கி நிக்குதா, அவ்வளவுதான் விஷயம். சந்திரன் பூச நட்சத்திரம்ல, இதுதான் பிரச்சனை. சனிசாரம் வாங்கி சனி உங்களுக்கு ராகுவோட அமர்ந்து இங்க 3ஆம் இடத்துல உட்கார்ந்து நிக்குது. இந்த ஒரு பிரச்சனை தான். இங்க சனி சூரியன் பரிவர்த்தனை இருக்குது. சனி 16, ராகு 24, புதன் 12, நீச்சம். சுக்கிரன் உங்களுக்கு 12 மற்றும் 5ஆம் பாவகாதிபதி. அதனால ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் பார்த்த சுக்கிரன். அப்ப இது கண்டிப்பா கெடுதலை தராது, பயப்பட வேண்டாம். குரு அஷ்டமஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நன்மை தராது. 1. இங்க சுக்கிரன் என்ற வீட்டில் சனி பரிவர்த்தனைகள் ஆட்சி ஆகிறார். 2. அது இல்லைன்னா கூட சந்திரன் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்க மறைவு இல்லை. சுக்கிரன் பலமா நிக்குது, பயப்பட வேண்டாம். 1. அடுத்ததாக நீங்க ஏதாவது கண்டம், ஆயுள் குறைபாடு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஆயுள் கண்டம் அப்படின்ட்டு அதுக்கான காலகட்டம் தான், ஆனா நகர்ந்துருச்சு. சனி இடப்பெயர்ச்சி ஆனது நல்லது, இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம். இது தந்தை விஷயமாகவும் பொருளாதார நெருக்கடி, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கெடுதல் கொடுத்துருக்கோம். 2023 சரியான நெகட்டிவ் தான். அதுக்கு காரணம் சுக்கிர தசை தான் பண்ணிருச்சு. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது, அதுதான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கோச்சாரம் தான் காரணம். சூரியன், செவ்வாய், கேது, கோச்சாரத்துல சனி சேர்ந்து 9ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா அப்பாவோட இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணும், நிதி நெருக்கடி நிறைய வரணும், உடல் ஆரோக்கியம் பழுதாகணும். இது போன்ற அமைப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மெத்தட்ல தான் இருக்குது ஜாதகம். ஸோ அதனால அதை நினைச்சிட்டு பயப்பட வேண்டாம். சுக்கிரன் ஆயுள் கண்டத்தை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? இந்த காலகட்டம் நடந்த சனி பயிற்சி நல்லா இருக்கு. சனி பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி நாளுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ அப்போ மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு, ஓகே, துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு, கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு ஒரு 60-70% நல்லா இருக்கு. எதனால? குரு பயிற்சினால. இன்னி காலகட்டம் சனி புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ, சனி இடப்பெயர்ச்சி ஆயிட்டார் மீனராசிக்கு, நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கும் அந்த சனி பயிற்சி நன்மை கொடுக்குது, குரு பயிற்சி நன்மை கொடுக்குது, பயப்பட வேண்டாம். அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் மறைவு இல்லை, அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதே நேரத்தில் இது ஆயுள் கண்டம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் பழுது கொடுக்கும், அதுல கவனமா இருக்கணும். நிறைய பொருள் செலவு கொடுக்கும், அது கவனமா இருக்கணும். தந்தையினுடைய ஹெல்த், தந்தையினுடைய நிதி நெருக்கடி, இதெல்லாம் கவனமா இருக்கணும். நிலம் சார்ந்த அமைப்புகள், சகோதர உறவுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட HP லெவல் குறைந்து ரத்த சோகை ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தை பழுது கொடுக்கும், அதில் கவனமா இருந்துக்கணும். ஓகே, நன்றி. ஆயுள் கண்டத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 2 நேர்கள் தான் இந்த வாரத்தில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தோம். ஸோ எனிவே வாரம் நம்ம 2 நாட்கள் நம்ம லைவ் பண்றோம். ஸோ அதில் வாங்க, உங்க ஜாதகத்துக்கான பலன் நம்ம பார்த்து சொல்றோம் இலவசமாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.